Hi guys, welcome back to our channel. So, இன்னைக்கு நம்ம என்ன கேமோட பார்த்தீங்கன்னா Granny Chapter 1. ஸோ பேசிக்கலி டெம்பரரி இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாரர் கேம். ஸோ நீங்கள் நிறைய பேர் ஹாரர் கேம் போட சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆனால் தான் நம்ம வந்து இன்றைக்கி ஹாரர் கேம் போடப்போம். ஸோ உள்ளே போகலாமா? மோசக் அப்பா ஆனால் இந்த கிளவிக்கு பாருங்க, நான் ஆட்டுக்கட்டை கிளவி. நான் போட்டு ரோட்டில் வந்து போயிருந்தேன். தம்பி வீட்டில் ஓர் வாங்கிச்சுப்பா அப்படின்னு கூப்பிடுது. உள்ளே போனால் தூக்கிடுச்சு. சரி ஓகே, இந்த பாட்டு நம்மளுக்கு தேவைப்படும். சரி ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் போவோம், நம்ம பாட்டுன்னு போவோம். இந்த வீட்டை விட்டு இனி நம்ம தப்பிக்கும். ஐயோ தப்பிக்க கிளவி வந்துச்சா, ஓடா ஓடா ஓடா. கிளவிக்கிட்ட மாட்டணும் நம்ம கைமா தான். சரி ஓகே, இங்கே நான் ஏகப்பட்ட பெட்டியில் இருக்குது. இவங்களில் என்னக்குது, வாட் இஸ் தி ஸ்பெஷல் கியா பொங்கலோட இதில் என்னக்குது, வா கண்ணுக்கான பாட்டுக்குது. ஆனால் கிளவி வரமாயே ஃபீல் ஆச்சு. அதோ நிற்கிது பாருங்க நாட்டுக்கட்டை கிளவி. கேவி ஐயோ கிளவி மேலே போ கிளவி, மேலே போதா, ஓடு அப்படி தான். அப்படியே திரும்பி, ஐயோ திரும்பிச்சா ஓடியா முனுசாமியா, ஓடு. அந்த ஷெல்ஃபில் புக்கு இருக்குது, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட தான் கேட்பேன். சரி ஓகே, இப்போ நம்ம போகலாம். ஆனால் கிளவி எப்படி வரும்னு தெரியல. இங்கே மணி வருது, டிங் மணி ஆடி ஓடப்பாவி. இங்கே பாருங்க டேப் போட்டுக்குது. நாங்கெல்லாம் மிஸ் ஆகிடுவோம்ல. ஐயோ கிளவி கிட்ட மிஸ் ஆக முடியாதா, ஓடா. இப்போ நம்ம என்ன பண்ண போவோம்னா, இந்த பாட்டை போய் மேலே போய் போட்டோன்னா அது கையில் இருக்க உள்ள கட்டை வச்சு டம்முக்கு வச்சுட்டு அந்த பக்கம் போய்டும். இந்த பாருங்க கிளவி மண்டை மேலேயே உள்ளுன்னு நினச்சேன், ஆனால் உள்ளல. ஸோ ஓகே, இந்த ஓட்ட வழியாக அந்த பக்கம் தூக்கி அடி. ஓகே, இப்போ நம்ம வந்து போகலாம். இந்த பொம்மையை தள்ளி விட்டு போகலாம், அப்போ தான் சத்தத்துக்கும் வரும். ஐயோ சத்தத்துக்கு இவ்வளோ ஸ்பீடாக வந்துச்சு. சரி இதுக்குள்ளேயே ஒழிஞ்சிப்போம். ஒழிஞ்சிங்கன்னா வேலைக்கு ஆகுது, இதுவே லேக் ஆகுது. ஓடு பாய். ஐயோ ஹாய் நச்சிச்சா. சரி ஓகே, ஸோ நீங்கள் கேட்டதால இந்த வீடியோ அப்லோட் பண்ணிங்க. நீங்கள் என்ன பண்ணணும், லைக் போகணும். டேட்டும் வந்துச்சா, சூப்பர். சரி நீங்கள் லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹாரர் கேம், ஃபனி கேம்ஸ், ஏகப்பட்ட கேம்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஓகே, சரி இப்போ நம்ம டே 2லையாவது தப்பிக்கமான்னு பார்ப்போம். எப்படி தப்பிக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் அந்த கேள்வியை போட்டு கும்குன்னு குத்த போகுது, அது மட்டும் புரிஞ்சிச்சு. சரி நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், இது ஒரு ஹாரர் கேம். என்னன்னா நம்மளுக்கு இல்லை, இது ஒரு ஃபன்னி கேம். ஓகே, எங்கள் கால் பேட்டிக்குது, இங்கே ஏதாவது இருக்குதா? நத்திங். சரி ஓகே, நம்ம இந்த பக்கம் கொஞ்சம் சுற்றி பார்ப்போம், ஏதாவது நல்ல பொருள். வாட் இஸ் தட் ப்ரோ? ஓகே, கட்டிங் பிளேடு கச்சிக்குது. ஸோ இதை வச்சு நம்ம டோருக்கு ஒன்றும் கீழே ஒன்றும் கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை உடச்சிட்டு போகலாம். டபாக் எவ்வளோ பலசாலி பார்த்தீங்களோ. சரி ஓகே, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்கள் இங்கே தவப்புக்கு தான் பார்த்தலாம். ஸ்பாட் பிளக் தேவையே இல்லது. சரி ஓகே, நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்னன்னா, நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் மட்டும் இல்லை ஆல் கேம்ஸ் போடுவானே. ஃப்ரீ ஃபயர் வந்து வீக்லி ஒரு வாட்டி தான் வரும், மாதத்துலேயே ஒரு வாட்டி தான் வரும். ஸோ அதனால் சரி நீங்கள் லைக் போட்டுப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி ஓகே, இந்த பக்கம் ஐயோ இது வேறு தட்டி விட்டா சத்தம் வைக்குமே. சரி தட்டி விட்டு எதையும் தட்டி விட்டுலாம், எல்லாமே தட்டி விடணும், அதுதான் ரொம்ப பழக்கம் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே ஒன்று கட் பண்ணணும், அடுத்து அங்கே டோர் ஆண்ட ஒன்றுக்கும் அதை கட் பண்ணணும். இல்லைங்க கிளவி கண்டிப்பாக இங்கே வரும், ஏன்னா சத்தம் போட்டோம் அதுக்கு வாய்ப்பேக்கா இல்லை. ஸோ ஓகே, இந்த இடத்துல கட் பண்ணிடலாம். அவ்வளோ நான் இதுக்கு மேலே வந்து அந்த உடஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஐயோ கிளவி இதான் கிளவி நீ. ஸோ ஓகே, ஸோ அந்த இடத்துல தான் கட் பண்ணோன்னே இதை இங்கேயே போட்டு போயிடலாம். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, அங்கே இங்கே கன்று பாட்டு பார்த்தோன்னு நினைக்கிறேன். மேலே அந்த ஸ்லெண்டினா அந்த பொம்மை ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தோம். ஆனால் அந்த பொம்மை எடுத்தோன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக தூங்கல. ஸோ ஓகே, இங்கே வந்து ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம்குள்ளே வந்தேன். இந்த ரூம்குள்ளே ஏதாவது இருக்குதா? நத்திங் பாபா. இங்கே என்ன போகுது? வாட் இஸ் டிட்? காக்கா கீழே போகுச்சு ரிமோட்டு. நில்லு அப்புறமா வந்து நான் எடுத்துக்கேன். இந்த எங்கேயோ தள்ளி விட்டனே. என்ன யாருப்பா இது? வீடியோவில் பார்க்க தானே போய்ங்க, அது யாருன்னு. ஸோ ஓகே, இது ஒன்றுமே இல்லை. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் வந்து இன்னொரு கிளவி நவுந்து வரும், அது அண்டர் கிரவுண்டில் வரும். அதையும் நீங்கள் பார்க்க தானே போய்ங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்க கிளவி தான் வரும். எப்படிலாம் அவஸ்தைப்பட போனே தெரில. சரி ஓகே, நம்ம ஆடுவோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் வேணும்னா இப்போயே லைக் போட்டுக்கோங்க. அப்போ தான் லைக் கண்டிப்பாக போட்டுருந்தோம். சப்ஸ்கிரைப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். ஸோ நம்ம வந்து 85 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். ஓகே, இங்கே கன்னுக்கான பாட்டுக்கு இதை எடுத்துகிட்டு போய் அங்கே கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, சொல்லணும் நம்ம 85 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். இன்னும் 15 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நம்ம 100 போயிடுவோம். ஓகே, ஸோ எல்லாருக்குமே நன்றி. இது வந்து செகண்ட் வீடியோ தான். ஸோ இங்கே 3வது இருக்குது. இன்னொன்று இங்கே பார்த்தோம் நம்ம. ஸோ ஓகே, இதையுமே எடுத்து கனெக்ட் பண்ணிடலாம். அதையுமே எடுத்துகிட்டு கிளவியோட வாயில் டொபக் தான். சரி ஓகே, இதையுமே எடுத்துன்னு போய் இங்கே வச்சிடலாம்.
சரி ஓகே நண்பர்களே. ஸோ நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆக போகிறோம். எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த 100 சேனலை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு ஐயோ கிளவி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சரி ஓகே, நான் இந்த இடத்துல உண்மையாக போட்டு உடைக்க போவேன். ஸோ என்னோடய சேனலை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த சேனல் வந்து முன்னாடி ஆர்ட் சேனலாக இருந்தது. அடுத்து தான் நான் வந்து இதை வந்து கேமிங்காக மாற்றிட்டேன். சரி ஓகே, ஸோ நம்ம வந்து இது வழியாக பூந்து உள்ளே போகலாம். எனக்கு வந்து ஆர்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. பட் ஆனால் அது அவ்வளோவா காட்டிக்க மாட்டேன். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த 3வது பாட்டியும் கனெக்ட் பண்ணுறேன்னா கிளவிக்கு ஒரே குஷால் தான். தீபாவளி கண்ணா தீபாவளின்னு எனக்கு இப்போ தானே போகுது. ஸோ நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். இனி வந்து டேட் வந்து 4. ஸோ எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். January 4. இந்த 2026 நம்ம மினிமம் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகணும். அதுதான் நம்மளோட கோல். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏதாவது வித்தியாசமான கேம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த அப்போ தான் நம்மளால் ஏகப்பட்ட கேம்ஸ் ட்ரை பண்ண முடியும். ஸோ உங்களுக்காக தான் நான் ட்ரை பண்ணேன். இப்போ கூட நான் கஷ்டப்பட்டு தான் விளையாடின்னு இருக்கேன். இந்த கேம் நான் ஒரு 10 வாட்டி விளையாடிப்பேங்க. ஆனால் தோத்துட்டே இருந்துங்க. அடுத்து இப்போ எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. அதனால் இப்போ அந்த கிளவியை பார்த்தாலும் எனக்கு பயமே இல்லை. ஸோ ஓகே, இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு ஒரே ஆமை தான் போட முடியுது. ஷார்ட் கனில் ஒரு ஆமை தான் போட முடியுது. என்ன நியாயம்? 2 ஆமை தானே போடணும் ஃப்ரீ ஃபயரில் பார்த்தா. சரி ஓகே, அவனை ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த கேனி ஒன்று தான். கேனி 2, கேனி 3 அதெல்லாம் விளாடணும். ஸோ ஓகே, இதை தள்ளி விட்டுடலாம். தள்ளி விட்ட சத்தத்துக்கு இப்போ கிளவி வரும். நான் டிக்கெட்டை கிளவி கிளவி ஏன் வச்சு நிற்கலாம். கிட்ட வந்தோடனே ஹெட் ஷாட். நம்மளால் ஃப்ரீ ஃபயரில் தான் ஹெட் ஷாட் அடிக்க முடியல. இதில் வந்து அடிப்போம் ஹெட் ஷாட்டு. சரி வா கிளவி, வேகமாக வா. என்னடா இது கிளவி வறுமையே தெரில. சரி நம்மளே போய் அடிச்சிடலாமா கிளவியா? இல்லைங்க, கிளவி வருதா இல்லையான்னு பார்ப்போம். வருது கிளவி வா. கிளவி இந்த வாயிலே வச்சுக்கோ, போட்டு ஹெட் ஷாட். நான் கேள்வி நான் ஆட்டம் போட்ட நீ என்ன பார்த்தியா? உன் வாயிலே கண்ணை விட்டு ஆட்டிட்டேன். சி விடு. விடு அது பாருங்க, அது கட்டை வச்சு நம்மளை அது அடிக்குது. போ கேள்வி. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து மேலே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும். அதுக்கு நம்ம போயிட்டு புல்லட்டை கன்னை ரீலோட் பண்ணிட்டு வரலாம். இல்லை த கேன் வாட்சக். ஸோ ஓகே, இங்கேருந்து நம்ம குடி வச்சு அடிக்கலாம். எப்போவுமே நான் குடி வச்ச இது மிஸ் ஆகாது. ஏன்னா இது கேனி ஈஸியாக வச்சிடலாம். ஸோ ஓகே, இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் நம்ம ஒரே ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த அப்டேட் கற்றுது 2 இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்ன நாடும் நீங்களும் பார்க்க தானே போய்ங்க. சரி ஓகே, முதல்ல அங்கே என்ன இருக்குதுன்னு நம்ம போய் பார்த்துலாம். இந்த இடத்துல தான். ஸோ கொஞ்சம் கிளவியை மாஞ்சிச்சுங்க. வாட் ஃபேக் ஷாட். சரி ஓகே, நம்ம போயிட்டு அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இங்கே தான் வாட் இஸ் இந்தியா என்ன ஆகுது? ஒன்றுமே நிலை வந்து வாட் இஸ் இன்சைட், வாட் இஸ் எஸ்டி பேட் லாகியா. ஓகே கைஸ், இது வந்து இன்னும் எஸ்கேப்புக்கு தேவைப்படும். அந்த எஸ்கேப்பை வந்து பார்த்திங்கன்னா சிவ எஸ்கேப். தமிழில் சொல்லணுன்னா சாக்கடை எஸ்கேப். அதான் இது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு போனோம். அந்த இடம்னா இந்த சாக்கடை. ஸோ இதை திறந்தால் தான் நம்ம போகணும். இதுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல போடலாம். இதுக்கு வந்து ஸ்பைடர் கீன்னு ஒன்று தேவைப்படும். அந்த ஸ்பைடர் கீ எப்படி இருக்கணும்னா இங்கே புக்கு இருக்குது பார்த்தீங்களா? இந்த புக்கு எடுத்துகிட்டு நம்ம ஒரு ரூமில் வச்சோன்னா ஒரு கிளவி அப்படியே பொத்துக்கான்னு வரும். நில்லுங்க, முதல்ல எனக்கு இன்னமும் நாட்டுக்கட்டை கிளவி நம்ம பக்கத்தில் இருக்கவன் எனக்கு தோணுது. ஆனால் எங்கே இருக்குதுன்னு. சரி ஓகே, நம்ம இந்த புக்கை வச்சு அந்த ஸ்பைடர் கீ எடுக்க வேலையை மட்டும் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம மேலே தான் போயின்னுக்கோம். ஏன்னா மேலே தான் அந்த இந்த புக்கு வைக்கணும். இது வேறு கோவில் மணி மாதிரி டிங்க அடிச்சுன்னுக்குது. சரி ஓகே, ஸோ நம்மளோட வீடியோ வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு எனக்கு தெரில. ஆனால் பிடிச்சிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஓகே, இந்த லிவர் அழைச்சி விட்றோன்னா அந்த பக்கம் வந்து இந்த கிளவி தான் போத்துக்கான வந்து ஸ்பைடர் கீ கொடுக்கும். இந்த கிளவி இப்போ பார்க்க வந்து தை சாதமாக இருக்கும். அதே அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டோன்னா பிரியாணி மாதிரி ஆகிடும், காரமாக இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து கிளவி எங்கேயாவது இருக்குதான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த கிளவி அது வந்து பார்த்திங்களா பொத்துக்கான்னு வரும். நீங்கள் அந்த கிளவி தொகுத்து பாருங்கள். இந்த கிளவி தான் அப்படியே பூந்து வரும். என்ன ப்ரோ கிளவி இது வயசான கிளவி மாதிரி வருது, இதை போய் பிரியாணி மாதிரிக்கும்லாம் சொல்லுங்க அப்படின்னே பார்க்கத்தானே போயிங்க. என் கூட நீங்களும் பார்க்க தான் போயிங்க. கிளவி வேகமாக வா. இது வரதுக்குள்ளே கிராணியே வந்து நம்மளை அச்சம் போலியே. ஐயோ என்னடா நீ. சரி வேகமாக வா. இந்த இடத்துல நீ ஊந்துடணும். சும்மா வாவி பூஸ். அவ்வளோதான் ஊந்துச்சு. என்னடா மைட்டு நகுது. ஐயோ ஒரு அசிங்கமாக போச்சுக்குமா. சரி ஓகே, இந்த இடத்துல ஊந்தும், கண்டிப்பாக இந்த இடத்துல ஊந்தும். அவ்வளோதான் ஊந்தை. இல்லைங்க கேணி எங்கேயுமே இல்லை. அவ்வளோதான் சேர்த்துச்சு பாட்டாக். இதை போட்டுச்சு பாருங்களா ஸ்பைடேக்கி. ஸோ இதுதான் ஸ்பைடேக்கி. ஓகே. ஐயோ கிளவி வா கிளவி, நான் இப்படி பூந்து போயிட்டேன். ஐயோ எப்படி ஆச்சுது.
நாங்கள் நம்ம அசிங்கமாக போய் கிளவி கிட்டல அடி வாங்கிடுவோம். அசிங்கமாக இல்லை, விட்டுட்டோம் இல்லை, ஷேமா இல்லை, எல்லாமே ஒன்று தான். சரி ஓகே, டே 3 இன்னும் 2 நாள் தான் நம்ம சான்ஸ் இருக்குது. டே 4 டே 5 தான் கடைசி நாள். அந்த நாளும் சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு தான். சரி ஓகே, இப்போ நம்ம போயிட்டு அந்த ஸ்பைடேக்கு எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போனோம். அந்த இடத்துல நம்மளுக்கு என்னாக்கி கிடைக்கும்னு தெரில. சரி ஓகே, டே 3 வந்துச்சு. இப்போ நம்ம போனோம். இன்னும் நோண்டி நடக்கலாம். நான் புஷ்பம் ஆகிட்டனோ இன்னும். ஐயோ காலை உடச்சி விட்டுச்சிங்க இந்த கிளவி. ஸோ ஓகே, இங்கே தான் இங்கே ஸ்பைடேக்கி போட்டேன். இதோக்குது எட்டா ஸ்பைடேக்கியா இங்கேப்பா இங்கே டாப்பெலாம் வச்சுக்கிது. நான் மாட்டுவோன்னா நான். சரி ஓகே, இப்போ நம்ம போகலாம். கிளவி எனக்கு முன்னாடி அதே கிளவி. ஸோ ஓகே, இதை போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்க்ரூ எடுத்துன்னு போகலாம். ஸ்க்ரூ ஏற்றாச்சு. இந்த கிளவி எங்கேயாவது ஊதோ. நோ ஓகே, உள்ளே எங்கடா மறுபடியும் கால் வந்துச்சு. நான் இங்கேயே ஊந்தே சத்துவேன் போலியே. சரி ஓகே, இப்போ இது வழியாக ஊடலாம். இங்கே மறுபடியும் கால் வந்துச்சு. வாட் ப்ரோ, இன்னும் இது கீழே தண்ணியாகுது. ஐயா சாக்கடை தண்ணியா. சரி ஓகே, இங்கே தான் விட்டு போகுது. வாட் இஸ் தி சீக்ரெட் பேஸா? என்னது இது? கார் ஷெட்டுக்கு வந்துட்டோமா? ஓகே, இங்கேருந்து குதியில். ஆனால் மறுபடியும் மேலேருந்து காலை உடச்சிக்கிட்டு கீழே வரணும். ஸோ ஓகே, இப்படி போடா. ஒய் என்னடா அது? வாமா மின்னல் இந்த மாதிரி போச்சு. வாட் இஸ் தட்? நான் அதை பார்த்தே ஆகணும். என்னவா வேணாலும். ஓ தூக்குது. ஐயோ என்னது அது? ஏங்க நான் அதை எங்கேயோ பார்த்துக்கேன். ஐயோ இந்த பக்கம் போகுது. ஏங்க இது அந்த கிளவி தானே நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டோமே, அதே கிளவி. ஓட. ஓகே. ஸோ நம்ம தப்பிச்சு. ஓகே, இதுக்குள்ளே வந்துச்சு. நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டா அதே கிளவி நம்மளே போட்டு தள்ளுவதே. எம்மா பயமாகுதே. சரி ஓகே, ஸோ இதை தான் ஓப்பன் பண்ணி 2 3 நாளே உள்ளதா இப்படியாக கொடுங்கடா. வாட் இஸ் திஸ்? பெட்லாக்கி கிடச்சிக்குது பாட்டே. இதுவும் நம்மளோட டோர் எஸ்கேப்புக்கு தேவையான விஷயந்தான். சரி ஓகே, இப்போ நம்ம எப்படியாவது போனோம். முதல்ல அந்த கிளவி எங்கே இருக்குது தெரியலையே. சீக்கிரமாக கச்சா ஓகே. ஆனால் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது எனக்கு சத்தியமாக தெரிலங்க. நோ ஐடியா கிளவி எங்கே இருக்குதுன்னு. சரி ஓகே, நம்ம போவோம். வாட் இஸ் திஸ்? லிஃப்ட்டு பங்கு கதவு முடியலாம். இங்கே பட்டன் இருக்குது. பட்டனுமே அழுத்தா பட்டனை. ஓகே, ஸோ பட்டன் அழிச்சாச்சு. இது என்ன மேலே போகுது? என்னடா இது? பெட்டி இருக்குது. ஒரு வேளை பெட்டி தோந்தா காசு கிடைக்குமோ? அதில் வேணாம், நான் இந்த வீட்டை விட்டு தப்பிச்சேன். நம்பர் 2 எங்கேயோ பார்த்தேன். நம்பர் 2 ஓப்பன் பண்ணலாம். இது வின் சாண்டில் இருக்குது. ஸோ ஓகே, இந்த பெட்லாக்கி எங்கே போட்டு இந்த வின் சாண்டிலும் எடுத்து. ஓகே, இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். நம்ம கீழே போகலாம். கீழேருந்து அப்படியே பூஸ்ன்னு பறந்து போவோம். யார் நடுவில் வந்தாலும் சரி பூஸ் அப்படின்னு பறந்து போவோம். ஓகே என்னடா ஸ்லோவாக பேச அப்படின்னு பார்க்காதீங்க. ஐயோ புஸ்ஸுன்னு பறந்து போகலான்னு நினச்சா இது புஸ்ஸுன்னு ஆக்கிடுமே. ஐயோ செவ்வாய் வேலை வச்சிட்டாங்களே. ஐயோ என்னடா காலை உள்ளே விட்டுக்குது. ஐயோ காலை உள்ளே விட்டு காலை வெட்டியே போலியா கிளவி. அந்த பக்கம் அப்படிதான் அப்படியே நந்து போனால் உங்கள் வீடு நம்ம இங்கே ஒழிஞ்சிக்கலாம். அந்த கிளவி எப்போ வேணாலும் அங்கே போயின்னுக்குது பாருங்க. டப்புன்னு யூட்டன் வச்சு வந்துதான். அவ்வளோதான், மூஞ்சே மாறிடும். போயின்னுக்குது யூட்டன் வச்சுச்சா தெரில. சரி, இந்த கம்பி தாங்க நடுவில் முட்டுது. இந்த கம்பி தூக்கி போடுங்க. ஐயோ இந்த கம்பி எடுத்துட்டா கிளவி வேகுமே. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி விட்டு வேகமாக ஓடணும். ஓடு நெஞ்சில் கேலி செய்து ஓடு. ஓகே, இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? இந்த வின் சேனலை இங்கே போட்டு நம்ம பெட்லாக்கியும் எடுத்துனோம். பெட்லாக்கி மட்டும் எடுத்துனோம்னா மறுபடியும் இந்த அண்டு குண்டுக்கு நம்ம வரவே தேவையில்லை. ஸோ ஓகே, அந்த பெட்லாக்கியுமே எடுத்துன்னு வந்துடலாம். அந்த பேய் வரக்கூடாது. ஓடு பெட்லாக்கி இது இல்லைங்க. பெட்லாக்கி அடா அவ்வளோதான். பெட்லாக்கி எடுத்தாச்சு. ஓடு. அந்த பேய் வரதுக்குள்ளே ஓடிடும். அந்த பேய் நம்மளை ஒரே போட்டோம். அவ்வளோதான், அது நம்ம சோழியும் முடிஞ்சோம். சரி ஓகே, இப்போ நம்ம இந்த கார் ஷெட் வழியாக ஒவ்வொன்றா தூக்கி போடலாம். தூக்கி போடு. ஐயோ என்னடா கிளவி இங்கே நிற்கிது? என்னடா நான் பார்க்கவே இல்லை. தூக்கி போடு அப்படின்னு தூக்கி வச்சேன். கிளவி வந்துச்சு. நம்மளுக்கு இன்னும் நல்லதாக நடந்துக்குது. டே 4 ஐயோ இது கத்துது இல்லை. டே 5 கத்துது. ஐயோ மகியா சொல்லலாம். சரி நம்ம தப்பிச்சு போகணும். ஓகே, இன்றைக்காவது நம்ம தப்பிக்குவோமான்னு பார்த்துலாம். டே 1லேயே தப்பிச்சுக்கணும், ஆனால் தப்பிக்கல. இப்போ அங்கே ரத்த கையாயிடுச்சே. சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம தப்பிக்க வேலை தான். இதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரே ஒரு இது கிளவி வருது. கேள்வி எல்லாமே பேசி தான் தீர்த்துக்கணும். ஒன்றுமே கிட்ட வரக்கூடாது. ஸோ நம்மளுக்கு இது மேலே ஒன்று தான் தேவை. அதுவும் அந்த ஒரே ஒரு கீ, மாஸ்டர் கீ தேவை. சுத்தியில் தேவை.
சுற்றியில் எங்கே போய் எடுப்பேன்னு தெரியல. ஸோ ஓகே இந்த வாட்டி கால் உடையாமக்குது எப்படின்னு தான் தெரியல. சரி ஓகே இப்போ நம்ம வந்து வெஞ்ச் சாண்டலுமே தூக்கி போடலாம். போன வாட்டி இங்கே ஐயோ ஸ்பைடு இந்தவங்க நீங்கள் என்ன பயம்பூத்துவீங்க. சரி ஓகே இதுவுமே தூக்கி அடிக்கிறேன். இங்கே தான் போன வாட்டி கிளவி ப்ளான் பண்ணி நம்மளை பிடிச்சிது. இந்த வாட்டி என்ன அப்படி இல்லை. ஸோ ஓகே இதை தள்ளி விடு. ஓகே தள்ளி விட்டாச்சு. இப்படி உள்ள வந்தாச்சு. இங்கே வந்து நமக்கு இது ஓலைக்கு சுடி இல்லைங்க. ஸோ ஓகே நம்ம போயிட்டு இந்த கேமையுமே கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நீ லைக் போட்டுக்கோங்கப்பா. 3 வாட்டி கேட்டுட்டேன் லைக் போடுங்கன்னு யாருமே போட மாட்டீங்க. ஸோ ஓகே இந்த இடத்துல வச்சு சுற்றணும். சுற்றுதே பூமி எவ்வளோ நம்மடா சுற்றின்னு இருப்பேன். வா வாட் இஸ் தட்? ஓ மை காட் கைஸ் கேஜிஎஃப் சுற்றி இருக்குது. இது கிடச்சா நம்ம அவள் தான் தப்பிச்சிடலாம். ஓகே ஓகே இந்த இடத்துல சவுண்டு போட்டலாம். இந்த இடத்துல கிளையும் நம்ம அந்த அண்டர்கிரவுண்ட் வழியாக பூந்து போயிடலாம். அவள் தான். ஓகே மங்களகரமாக 3 வாட்டி பட் இது போட்டாச்சு. ஸோ ஓகே இதுக்கு மேலே அந்த கிளவி வந்தோடனே நம்ம தப்பிக்க வேலை மட்டும்தான். டோர் துவக்க சத்தம் கேட்குது. கிளவி பேட் பாய். ஸோ ஓகே இது வழியாக நம்ம பூந்து போயிடலாம். சரி ஓகே நண்பர்களே. ஸோ இது வழியாக பூந்து போயிட்டு நம்ம தப்பிக்க வேலை மட்டும்தான் இருக்குது. தப்பிக்க வேலையா ஐயோ இன்னும் ஒரு கீ தேவை. அந்த கீ மட்டும் இருந்ததுன்னா நம்ம தப்பிச்சு போயிடலாம். சரி ஓகே. ஸோ இது வந்து சுத்தியல் வச்சு நான் இங்கே தான் பழகுது. இது ஒன்று அது 2 இந்த பக்கம் தானே வச்சா அந்த பக்கம் எப்படி ஊற்றுது. ஸோ ஓகே இப்போ மேலே போயிட்டு மேலேயுமே அந்த பழைய வச்சணும். அதுக்கப்புறம் உள்ளே நம்ம இருக்கும் அதையும் எடுத்து நம்ம இது அந்த என்ன கீயோ பார்த்து மாஸ்டர் கீயா இருந்தால் தப்பிச்சிடலாம். ஸோ ஓகே 1 2 3 வச்சாச்சு. 3 நம்மளுக்கு பிரிட்ஜு மாதிரி வருது. பார்த்தீங்களா பிரிட்ஜு மாதிரி வந்துச்சு. ஓகே இது இங்கே போட்டு வாட் இஸ் வா என்னடா இது டே சால்டா நீங்கள். சரி ஓகே இந்த பழைய எடுத்துட்டு நம்ம அந்த பக்கம் போய் கட் பண்ணிடலாம். ஐயோ கிளவி ஊதி. ஸோ ஓகே இது இந்த இடத்துல வச்சாச்சு. ஐயோ அங்கே இருக்குது கட்டிங் பிளேடு. சாடி பார்த்துக்கலாம் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு பார்ப்போம். ஐயோ இந்த கிளவி வருது. ஆனால் அங்கே இருக்குது கட்டிங் பிளேடு. உள்ளே வந்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டேன். அது வந்து சேஃப் கீ. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. ஐயோ கிளவி வருது. இப்போ அதுக்கிட்ட நம்ம மாட்டோம்னா ரொம்ப சேஃப் இல்லை. ஓகே நம்ம போயிட்டு இந்த கட்டிங் பிளேடையும் எடுத்துகிட்டு நம்ம மேலே போயிட்டு அதை வெட்டிட்டு அந்த சேஃப் எடுத்துகிட்டு கீழே போயிட்டு சேஃப் இது பண்ணிவிட்டு ஐயோ சொல்லும் போதே மூச்சு வாங்குதே. அப்போ இதெல்லாம் பண்ணோன்னா எனக்கு இவ்வளோ மூச்சு வாங்கும். சரி ஓகே இந்த கிளவி கீழே வந்தால் தான் நம்ம அந்த இடத்துக்கு போனோம். வா கிளவி சீக்கிரமாக தான் வாயா. முட்டி போன காலத்தில் என்ன தொத்தினுக்க நீ. ஓகே எல்லாமே தள்ளி விட்டுலாம். இந்த வீட்டை விட்டு போவோம். எல்லாமே உடச்சி தான் போகணும். பா இதுக்கு மேலே முடியலப்பா. சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு தப்பிக்கணும். ஏன்னா இந்த கிளவி நம்மளுக்கு ரொம்ப ஆட்டம் போட்டுச்சு. அடுக்கடுத்து டே 5 அதுக்கடுத்தது தோத்துட்டான். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் விளையாடுறது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ வீடியோவில் பார்க்கலாம் ஜெயிக்கோமா தப்பிக்கோமான்னு. ஸோ ஓகே இங்கே வழியாக போனால் அங்கே கிளவி தூக்குது. கிளவி மண்டையில் குச்சிக்கலாம். ஸோ ஓகே வந்தாச்சு. இது வந்து சேஃப் டாக்கி ஓப்பன் சி. ஓகே இப்போ எடுத்தாச்சு போட. ஐயோ என்னடா ஜெயிலில் உள்ள போட்டிங்க. இது கம்பி இது ஒரு கம்பி தோய்ந்த விட்டு தம்பே பார்த்தியா மாஸ் சென்ட்ரி. ஸோ ஓகே போயிடலாம். இப்போ அந்த நாட்டுக்கட்டை கிளவி எங்கே இருக்குது தெரியலையே. கிளவி வந்துச்சு கிளவி. கிளவியா உங்ககிட்டனால ஆர்குமெண்ட்டெல்லாம் போட முடியாது. நம்ம ஓடி போயிடலாம். ஏன்னா இந்த கிளவி தொத்தினே வருது. சூப்பர். ஸோ ஓகே கைஸ் இந்த வீடியோ வந்து ஒரு சேலஞ்சா வேணாம் எந்த சேலஞ்சும் வேணாம்ப்பா. ஸோ ஓகே இந்த வீடியோக்கு 10 லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன கேம் போட போகின்றது நான் வந்து போஸ்ட்டாக போடுவேன். என்ன கேம் போட போவேன் அப்படின்றது. ஸோ ஓகே இங்கே காக்கி கட்சிது மாஸ்டர்க்கே இது நீங்கள் டீசெண்டாக மேலேயே மாஸ்டர்க்கே கொடுத்துக்கலாமே. ஸோ ஓகே இந்த பெட்லாக்கே எடுத்துகிட்டு போய் போடலாம். கைஸ் இந்த வீடியோக்கு மினிமம் 5 லைக்காவது போடுங்க. ஐயோ 5 லைக்குண்டே இதுவாக வந்துச்சே. கிளவியா அச்சு ஓடு. ஓகே நம்ம அப்படியே தப்பிச்சு அப்படியே ஆட்டங்காட்டி தப்பிச்சு போயிடலாம். கிளவி நோ ஒன்லி டாக்கு ஓடியா பேக்கு ஓடு. ஓகே இந்த வீடியோவோட எண்டுக்கும் ஐயோ இன்னும் மாஸ்டருக்கு எடுக்காமல் பேசிட்டுருக்கேன். மாஸ்டருக்கு எடுத்து தான் எதுவாக இருந்தாலும் பேசலாம். ஆனால் நம்ம தான் ஜெயிக்க போகிறோமே எதுக்கு நம்ம பாய்ந்து கொடுத்தோம். ஸோ ஓகே இதுக்கு மேலே கிராணி வரல. நம்ம கார் எஸ்கேப் பண்ணணும். அந்த சீவேஜ் எஸ்கேப் பண்ணணும். ஸோ இந்த 2 எஸ்கேப் தான் பாக்கி இது. எந்த எஸ்கேப் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரியும் எது பண்ணணுன்னு. ஓகே இந்த இடத்துக்கு ஏன்டா வந்தேன்னு கேட்டிங்கன்னா எப்படியோ கிளவி நம்மளை தொச்சின்னு மேலே வரும். அந்த டைமில் இங்கே போயிட்டு மாஸ்டருக்கு எடுத்துகிட்டு நம்ம தப்பிச்சு போயிடலாம். ஓகே கைஸ் இந்த வீடியோவோட எதாக இருந்தாலும் மாஸ்டருக்கு எடுத்து தான் பேசணும்.
ஏன்னா நிறைய வாட்டி அனுபவிச்சுக்கேன் 10 மேலே விளையாடி பார்த்துட்டேன். ஆனால் தோத்துட்டே தான் இருந்தேன். மாஸ்டருக்கு எடுத்து நான் செத்துறேன். சரி ஓகே, இப்போ இந்த இடத்துல சவுண்டு போட்டு நம்ம வந்து மேலே தப்பிச்சு போயிடலாம். தப்பிச்சு போகிறது தான் வாய்ப்பு. இப்போ நம்ம வந்து கிளவி குறுக்க வராமல் இருந்தால் ஓகே. ஸோ ஓகே ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கும் நம்ம வந்தாச்சு. முன்னாடி கிளவி எங்கேயுமே இல்லை. ஓடு இந்த வீட்டை விட்டு எப்படியா தப்பிச்சு போயிடணும். ஓடு. ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கும் நம்ம வந்தாச்சு. கிளவி தொலைவி நிற்குது எங்கடா போனேன் அப்படின்னு. ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ லைக் கொடுத்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆளில் படிச்சுக்கோங்க. தி எண்ட். இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். ஸோ உங்கள் இந்த வீடியோ பார்த்து நான் உங்களுடைய FFK தர்ஷன் கேமிங்.